பணம் வாங்கிட்டு பண்றீங்க. பணம் எல்லாம் நாங்க பண்ணலாம். பணம் வாங்கிட்டு பண்றீங்க. பணம் நாங்க பண்ணலாம். அவசியம் கிடையாது. சொன்னீங்கன்னா போலீஸ் கூட்டுலாம் போலீஸ் கூட்டுலாம் வர முடியுங்க. ஒண்ணு வாங்க இருக்கு. அதுக்குதான் பதில். எல்லாம் கேட்டுங்க. உங்க துறை முதல் துறை என்ன தவறு இருந்தாலும் அவருக்கு இங்க ஒன்றும் தவறு நடக்கலங்க. தவறு நடக்காம தவறு நடக்கலங்க. பழைய துறை அதை நான் பேசிக்கலாம். ஆமாங்க நான் கூட்ட பார்த்து இந்த வார்த்தை நான் ஒன்றும் பண்ணல. அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இல்ல பப்ளிக் கை நீட்டி அடிச்சிடுவீங்க. பப்ளிக் அரெஸ்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் யாரையும் அரெஸ்ட் பண்ணல. ஓடி வாடி பேசுறாரே மயிலும் பேசுறாரே. யூனி மாமா கலந்தா என் தலை இருக்கால ஓபன் கலந்தி காத்து அழகா ஆக்டிவிஷன் அழகா சொல்லிட்டேன். நான் பொண்ணே பேசிக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா எம்எல்ஏவை அவர்தான் மதிக்கல. எம்எல்ஏவையே இன்ஸ்பெக்டர் மதிக்க மாட்டேங்கிறாரு. நம்மள எங்க மதிக்க போறாரு? இந்த தொகுதி எம்எல்ஏவையே மதிக்கிறதுக்கு தயார் இல்ல. வந்து இது சையத் இப்ராஹிம் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனா இது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாதுகாப்பாக பெட்டிஷன் கேட்டதுக்கு அவங்க எதுவும் கொடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 8 இயர்ஸ் என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டு சீட் பண்ணிட்டு என்னோட நகை பணம் எல்லாமே வாங்கிட்டு இப்போ வந்து நீங்க அது மீறி போனீங்கன்னா உங்க மேல நான் ஆக்ஷன் எடுப்போம், உங்களை உள்ள தூக்கி உட்கார வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மிரட்டுறாங்க. சிகப்பு நாடா நேயர்களுக்கு வணக்கம். ராயபுரத்துல போலீஸ் அதிகாரிகளுக்கும் எம்எல்ஏவான தாமு அவர்களுக்கும் பிரச்சனை ஒண்ணு நடந்துச்சு. அந்த பிரச்சனை எதனால நடந்துச்சு அப்படின்றத அங்க இருந்த லாயர் நந்தினி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. இப்போ சமூக வலைத்தளம் ஃபுல்லா தாமு அவர்களை பத்தி தான் போயிட்டு இருக்கு. அவருக்கும் போலீஸ்க்கும் இடையில நடந்த சண்டையை பத்தி போயிட்டு இருக்காங்க. என்னதான் நடந்துச்சு? சண்டைன்னு சொல்றதை விட ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. காவல்துறை வந்து டைரக்ட் வந்து சிஎம்மோட கண்ட்ரோல். ஸோ அவரோட பொறுப்புல இருக்கிற ஒரு பதவியில இருக்கிற ஒரு காவல்துறையில வந்து தவறு நடந்துடக்கூடாதுன்றதுனால எம்எல்ஏ தாமு அவர்கள் வந்து அவங்களுக்காக வந்து பேசினாரு. கம்ப்ளைண்ட் பண்ண இடத்துல அந்த பெண் உங்ககிட்ட தனியா ஏதாவது புகார் சொன்னாங்களா மேம்? கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்க நேத்தே வந்தோம் மேடம், ஆனா வந்து அவங்க வந்து எனக்கு வந்து பையன் சைடுல தான் செட் பண்றாங்க, அவங்க கிட்ட வந்து சப்போர்ட் பண்றாங்க, எனக்கான சப்போர்ட் பண்ணல. சரிம்மா நான் வரேன்னு சொல்லிட்டு மறுநாள் நேத்து காவல் நிலையத்துக்கு போனப்பவும் அவரோட இன்ஸ்பெக்டர் வந்து நீங்க லவ் பண்ணா நான் என்ன கேட்டா லவ் பண்ணீங்க, ஸோ இதுக்கு நான் வந்து இது என்னோட லிமிட்டும் கிடையாது, இந்த கம்ப்ளைண்ட்டை நான் எடுக்கவும் மாட்டேன், உனக்கு வேலை செய்யறது என்னோட வேலை இல்லை அப்படின்னு வந்து அந்த ஆய்வாளர் சொன்னாரு. அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து காவல் நிலையத்துல எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு வீடியோ வந்து கொடுத்தாங்க. நான் வந்து இது சையத் இப்ராஹிம் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனா இது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாதுகாப்புக்காக பெட்டிஷன் கேட்டதுக்கு அவங்க எதுவும் கொடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அந்த பையனுக்கு வந்து மேரேஜ், 8 இயர்ஸ் என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டு சீட் பண்ணிட்டு என்னோட நகை பணம் எல்லாமே வாங்கிட்டு இப்போ வந்து
பணக்கார பொண்ணு பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறாங்க மேம். இன்னைக்கு 11 o'clock மேரேஜ். நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் ராயபுரத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளவு ரூடா பேசுறாங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது, நீங்க அது மீறி போனீங்கன்னா உங்க மேல நான் ஆக்ஷன் எடுப்பேன், உங்களை உள்ள தூக்கி உட்கார வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மிரட்டுறாங்க. எனக்கு இதுக்கு வந்து கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். பொண்ணுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களே வந்து காவல் நிலையத்தை சேர்ந்தவங்களே அடிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? ஒரு அநீதிக்காக மக்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க. ஒரு சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு இழப்பு வரும்போது தானும் ஒரு பெண்ணு தானேன்னு சொல்லிட்டு அந்த முறையில சில பெண்கள் வந்து சமூக ஆர்வலர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதை வந்து காவல்துறையினர் வந்து பொதுமக்கள் கிட்ட வந்து எப்படி நடந்துக்கணும்ன்ற ஒரு முறை தெரியாம அவரோட அதிகாரத்துல அவர் வந்து ஒரு பணியில இருக்கிறதுனால அவரோட அதிகாரத்தை வந்து துரியோகப்படுத்தின மாதிரி எங்களுக்கு ஒரு தெரிஞ்சது. மண்டபம் வெளியே அந்த பொண்ணு போராட்டம்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. என்ன காரணத்துக்காக போராட்டம் நடந்துச்சு? தன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 8 வருடம் வந்து அந்த பெண்ணை கூட வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையை வந்து காப்பாத்திக்கிறதுக்காக போராடி இருக்காங்க. தன்னுடைய கையில இருந்த பணத்தையும் ஏமாந்து இழந்து ஒரு பொண்ணு வந்து நிற்கும் போது காவல்துறையினர் வந்து ஒரு பொண்ணுன்னு பார்த்து கூட அவங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். நடவடிக்கை எடுக்காததுனால பெண் வந்து அவங்களோட ஒரு மன அழுத்தத்தினால இந்த வெளிப்பாடு நடந்தது. அந்த பொண்ணு மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு அவங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டே எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் கிட்ட இதை பத்தி கேட்கும் போது இது ஏன் லிமிட்ல வரல அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 100 கால்ஸ் வந்து அவங்க கொடுத்ததா வந்து காவல்துறை வந்து எங்களுக்கு சொன்னாங்க. ஆனா அது அதற்கு முன்னாடியே வந்து பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்து எங்களோட புகார் எடுக்கல, என்னோட வாழ்க்கையை மீட்டு கொடுங்க, எங்களுக்கு இங்க உதவி பண்ணுங்கன்னு கேட்டும் போது கூட அந்த பொண்ணை வந்து வெளியே போ, அந்த பொண்ணு மேலேயே வந்து கேஸை பதிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து தவறா பேசி வெளியே அனுப்பிட்டாரு அவரு. இப்போ ஒரு பெண்ணுக்கு தான் இந்த மாதிரி அநீதி நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு நம்மளுக்கு தெரியாம எவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பண்றவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தப்பு செய்யறவங்களுக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்களுக்கும் அவங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய விதத்துல செஞ்சா அந்த தப்பு செய்யறவன் தன்னோட குடும்பமும் பாதிக்கப்படுது என்று சொல்லிட்டு கொஞ்சம் தப்பை திருத்திக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம். போலீஸ் இப்படி இருக்கிறதுனால பொதுமக்கள்லாம் அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோ அவங்க கிட்ட பேசுறதுக்கோ பயப்படுறாங்க. எல்லா போலீஸும் இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் போலீஸும் அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. நேற்று காவல் நிலையத்தில் வந்து அவரோட உயர் அதிகாரியான டிசி பாஸ்கரன் சார் வந்து நல்ல பொலைட்டாக பேசினாங்க. மேல் நடவடிக்கை என்னோட துறையில் இருக்கிறவங்க தப்பு பண்ணாலும் நான் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேன், நான் வந்து என்னோட மேல் அதிகாரிகிட்ட பேசுகிறேன்னு அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நாங்கள் கொடுத்த புகாரையும் டிசி சார் வந்து ரொம்ப நேரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கு மேல் நடவடிக்கை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னாடி இந்த ஆட்சியில தான் இப்படிலாம் இருந்துச்சு, ஆனா இப்ப இருக்கிற ஆட்சியும் இப்படிதான் இருக்கு, மாற்றம் வரணும்னு தான் நாங்க ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போட்டோம், இந்த ஆட்சியில இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் பேசுறாங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் கொடுப்பீங்க? மக்களோட கருத்து கணிப்பு வந்து ஓட்டு போடுறது வந்து அவங்களோட உரிமை. அதை வந்து இவங்களுக்கு போட்டா மாற்றம் வரும், அவங்களுக்கு போட்டா மாற்றம் வரும்ன்றதை விட இருக்கிற மக்கள் அவங்க வேலையை சரியா பண்ணாங்கன்னா எந்த ஆட்சி இருந்தாலும் கரெக்டா இருக்கும். சிஎம் கண்ட்ரோல்ல தான் போலீஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, கண்ட்ரோல்ல எல்லாம் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? சிஎம் சார் வந்து இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதனால வந்து சிஎம் சார் கண்ட்ரோல்ல தான் காவல்துறை இயங்குது. இப்பதானே வந்திருக்காங்க, ஒருவேளை நாம ஏன் வந்து அவருக்கு அடங்கி நடக்கணும்னு சில காவல் அதிகாரிங்க நினைக்கலாம். திமுக கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு தான் மக்களுக்காக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. இது உண்மை நினைக்கிறீங்களா? தாவேகா எம்எல்ஏ வந்து பேசும்போது பேசும்போது அந்த இடத்துல காவல்துறை கிட்ட நானும் சேர்ந்துதான் ஆர்கியூமெண்ட் பண்ணேன். நானும் வந்து திமுக சேர்ந்த ஒரு உறுப்பினர் தான். அதனால திமுகக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுங்க. இது வரைக்கும் இந்த சிஎம் யாருமே கரெக்டா 10 o'clock உள்ள வர மாட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் இதை கண்டினியூவா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தின கருத்து என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுதுன்னா ஒரு ஆர்வமா புது பேகு, புது யூனிஃபார்மு, ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கு ஒரு டைமிங்க்கு சீக்கிரம் போற குழந்தையும் இருக்காங்க.
ஒரு நியூவா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம ஒரு 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 ஜாப், நம்ம ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதை ஆர்வமா பாக்குறதுக்கு சில பேர் போவாங்க. ஸோ அதை நம்ம எதுல வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த விஷயத்தை பத்தி தெளிவா எங்களுக்கு விவரிச்சதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. இந்த சம்பவத்துல யார் சைடு நியாயம் இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு நேர்காணல்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.